இன்னொரு வாட்டி வருவாங்களா ஐயா சந்திரபாபு நாயுடு? ஐயாஜி இன்னொரு வாட்டி வர்றீங்களா? இது ஃப்ரீ பஸ் எங்க இருக்குது? பவன் கல்யாண் ஜி எங்க பேசுங்க. இந்த பழமநேர் தாலுக்கால இருந்து பேசிட்டு இருக்கிறோம். ஃப்ரீ பஸ்ஸுக்கு இங்க எல்லாரும் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹஸ்தன் காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது. நம்ம ஷெர்மிளம்மா இருக்காங்க. YS ராஜசேகர் ரெட்டி ஒரு மகள் இருக்காங்க. பொண்ணு ஆக கூடாதாமா சிஎம்? ஆகலாம் சார். ஆகலாமா இல்லையா? இந்த வாட்டி முதல்ல சிஎம் பொண்ணு ஒரு சிஎம் ஆக போறது. அதுதான் நம்ம ஷெர்மிளா ரெட்டி ஜி. இந்த காங்கிரஸ் பார்ட்டி தெரியுமாமா உங்களுக்கு? இந்திரம்மா பார்ட்டி தெரியுமா? கை கொடுத்து முன்னே அந்த பார்ட்டில ஆமாவா? கண்டிப்பா இனிமேல இதே கிடையாது, கோயில கிடையாது. வேற ஊர்ல எந்த சமஸ்யா இருந்தாலும் ஐயா இருப்பாங்க. ஐயாக்கு வந்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா காங்கிரஸ் பார்ட்டில இருந்து உங்களுக்கு போராட்டம் பண்ணி உங்களுக்கு நியாயம் பண்ணோம். எது இருந்தாலும் பிஞ்சின விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எது இருந்தாலுமே வந்துட்டு ஐயா கிட்ட நீங்க சொல்லுங்க. அந்த ரோடோ ட்ரைனேஜோ இந்த ஊருக்கு என்ன வேணுமோன்றது கண்டிப்பா நாங்க பார்த்து பண்றோமாமா. எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? இங்கெல்லாம் பேசுறது தமிழ் தானே. அதனால தான் கஷ்டப்பட்டு தமிழ் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா நான் பேசுறது தமிழமா? புரியுது தானே? நல்லா பேசுறேன்னா இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குதா தமிழ்? நல்லாதான் பேசுறேனா? ஓகே ஓகேம்மா. கண்டிப்பா அம்மா காங்கிரஸ் பார்ட்டின்னு மறக்காதுங்க தாயே. இது வந்து இந்திரம்மா காலத்துல வந்திருக்கிற பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி. இதுதான் எல்லா மக்களுக்கும் நியாயம் பண்ணிருக்கிற பார்ட்டி. இப்பக்குமே இந்திரம்மா வீடுகள் வந்து எல்லா கூடுமா இருக்குது. இந்திரம்மா வீடு எல்லா கூடத்துல இருக்குது. எந்த கூடத்துல இல்ல சொல்லுங்கம்மா. அதனால இந்திரம்மா பார்ட்டி இந்த காங்கிரஸ் பார்ட்டி YS ராஜசேகர் ரெட்டி அவங்க தெரியும் தானே? அவர் இருக்கிற பார்ட்டி வந்து கை கொடுத்து பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் மறக்காம காங்கிரஸ் பார்ட்டிக்கு இனிமேல எல்லா எலெக்ஷன்ல எல்லாத்துலயும் உங்க சಹಕಾரம் நமக்கு வேணும். கண்டிப்பா உங்க எல்லாரும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நாங்க பாக்குறோம். சரினாமா? எந்த எம்எல்ஏயும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணி எந்த பார்ட்டிலயும் அந்த மாதிரி இல்ல. எலெக்ஷன் வர்றாங்க, ஏதோ 1000 200 வந்து கையில கொடுப்பாங்க, ஓடி போயிடுவாங்க ஓட்டு போட்டுக்கிட்டு. ஆமா இல்லையா? இப்ப யாரு வந்திருக்காங்க சொல்லுங்கம்மா? எலெக்ஷன் ஆயிடுச்சு தானே? யாராவது வந்திருக்காங்க? இப்ப உங்க பையனுங்கள் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 15,000, ஒரு ஆளுக்கு 15,000, இன்னொரு ஆளுக்கு 15,000. எங்க வந்திருக்குதும்மா? 15,000 வந்திருக்குதா? கொடுத்துட்டு இருக்காங்கம்மா பையனுங்களுக்கு. குடுக்கலையா? எத்தனை பேருமா பையன் உங்களுக்கு? பசங்க எத்தனை பேரு? 3 பசங்களுக்கு 45,000 கொடுத்திருக்காங்களா? 45,000 கொடுத்துருக்காங்களாமா? இல்ல தானே? அதனால வந்து ஓட்டுக்காக என்ன வேணுமாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி அப்படி கிடையாது. ஒரு பேச்சு சொன்ன மாதிரி தான். சரினாமா? அதனால கண்டிப்பா இனிமேல இவரு சொல்லி இருக்கிற எது இருக்குது அதெல்லாம் வர்ற வரைக்கும் நாங்க போராட்டம் பண்றோம். இதே படிச்சுட்டு உத்தியோகம் இல்லாத மக்களுக்கு 3,000 கொடுக்குறேன்னு சொன்னாரு ஒரு மாசத்துக்கு. ஆமா இல்லையாமா? உங்க மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்ப பஸ் எல்லாம் ஃப்ரீ தானேம்மா? உங்களுக்கு யாரும் டிக்கெட் கொடுக்கல தானே? பஸ் ஃப்ரீ இல்லையா? பஸ் ஃப்ரீ இல்லையா? பஸ் ஃப்ரீ சொன்னாங்க தானேம்மா? துட்டு கொடுக்குறீங்களா? ஏமா கொடுக்குறீங்க துட்டு? கெல்ச்சிட்டாங்கல்ல, அவர் மீன் விட்டாங்கல்ல, அவ்வளவுதான். கெல்ச்சிட்டாங்க. ஓ இன்னொரு வாட்டி வருவாங்களா? இன்னொரு வாட்டி வருவாங்களா ஐயா சந்திரபாபு நாயுடு? ஐயாஜி இன்னொரு வாட்டி வர்றீங்களா? இது ஃப்ரீ பஸ் எங்க இருக்குது? பவன் கல்யாண் ஜி எங்க பேசுங்க. இந்த பழமநேர் தாலுக்கால இருந்து பேசிட்டு இருக்கிறோம். ஃப்ரீ பஸ்ஸுக்கு இங்க எல்லாரும் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த பவன் கல்யாண் ஆகட்டும், இந்த சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், ஃப்ரீ பஸ் கொடுக்கல. 15,000 பசங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. அதே விதமா நிருத்தியோக பிரித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 20 லட்சம் உத்தியோகம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ரைத்துங்களுக்கு எல்லாம் 20,000 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க வருஷமா. எங்கம்மா கொடுத்துட்டு இருக்கிறாங்க? கண்டிப்பா அம்மா சொன்ன மாதிரி அடுத்த வாட்டி வர்றீங்களா? இதெல்லாம் செய்யாம அடுத்த வாட்டி வர முடியுமா? நீங்க வர முடியாது. ஹஸ்தன் காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது. நம்ம ஷெர்மிளம்மா இருக்காங்க. YS ராஜசேகர் ரெட்டி ஒரு மகள் இருக்காங்க. கண்டிப்பா நாங்க ஜெயிக்க போறோம். YS ராஜசேகர் ரெட்டி ஒரு பொண்ணு, ஒரு மகிழா, ஒரு பொண்ணம்மா. அவரு யாரு? ஒரு பொண்ணு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த பொண்ணுன்னு வந்துட்டு ராஷ்டிர சிஎம் பண்ணணும். வைஎஸ் ராஜசேகர ரெட்டி இருக்கிற போது உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடந்தது. ஆமா இல்லையாமா? அவங்க வந்துதான் எங்களுக்கு மேல ஊர் கட்டி கொடுத்தாங்க. ஆமா இல்லையா? வைஎஸ் ராஜசேகர ரெட்டி இருக்கட்டும், ஆ, மற்ற பேரும் பிச்சை எடுத்து ஒரே ரூம் கூட நீ ரூம் போடுனாங்க. கண்டிப்பா கொடுத்தாங்களா இல்லையா? அதனால தயவு செஞ்சு ஒரு பொண்ணு சிஎம் ஆக கூடாதா? ஒரு பொண்ணு சிஎம் ஆக கூடாது, ஆம்பளை ஆகணுமா? பொண்ணு ஆக கூடாதா? பொண்ணு ஆக கூடாதாமா சிஎம்? ஆகலாமா இல்லையா? இந்த வாட்டி முதல்ல சிஎம் பொண்ணு ஒரு சிஎம் ஆக போறது. அதுதான் நம்ம சிரிமலா ரெட்டிஜி, நம்ம சிரிமலா ராஜசேகர ரெட்டி ஒரு பொண்ணு சிஎம் ஆக போகுது. இது கண்டிப்பா நீ எழுதி வச்சுக்கோளுங்க புக்ல. சரினாமா? நம்ம எல்லாரோட கஷ்டம் வந்து தீரும். அதனால தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த எம்எல்ஏ இந்த மாதிரி வரமாட்டாங்க. நாங்க கண்டிப்பா இந்த வாட்டி அம்மானை சிஎம் பண்ணிக்கிட்டு இந்த கஷ்டமெல்லாம் தீர்றதுக்காக ஒரு மார்க்கம் பண்ணிக்கலாம். சரினாமா? இந்த கோயிலுக்கு மெட்டீரியல் அனுப்புறேன், நீ கட்டுக்கோளுங்க. இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குதோ ஐயாக்கு வந்து சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க முன்னுக்கு போலாம். சரினாமா? ஓகே, வணக்கம், தேங்க்யூ.